யார் யாருக்கு அமைச்சர் பதவி? ஸ்டாலின் மேஜைக்கு போன உளவுத்துறை ரிப்போர்ட். சபரீசனின் சீக்ரெட் அசைன்மெண்ட் வெளியான வகை தகவல். தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானல் பயணம் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் இதேபோல கொடைக்கானல் சென்ற முதல்வர் அங்கு வைத்துதான் அமைச்சரவை குறித்த முக்கிய முடிவுகளை எடுத்தார். அந்த சென்டிமெண்ட் தற்போதும் தொடர வேண்டும் என்பதற்காகவே அவர் மலைகளின் இளவரசியை தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஓய்வுக்காக சென்றதாக சொல்லப்பட்டாலும் அங்கிருந்தபடியே தமிழகத்தின் அடுத்த அமைச்சரவைக்கான தோராய பட்டியல் தயாராகி வருவதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய அமைச்சரவையில் உள்ள 34 அமைச்சர்களில் பலர் மீண்டும் போட்டியிட்டுள்ள நிலையில் அவர்களின் வெற்றி வாய்ப்பு மற்றும் கடந்த செயல்பாடுகள் குறித்து முதல்வர் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். குறிப்பாக அமைச்சர்கள் மீதான மக்களின் நற்பெயர் மற்றும் நிர்வாக திறனை அடிப்படையாக கொண்டு சிலரை விடுவிக்க அவர் திட்டமிட்டுள்ளார். இதற்காக தனது மருமகன் சபரீசனிடம் ஒரு ரகசிய அசைன்மெண்ட் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. கள நிலவரம், வாக்கு சதவீதம் மற்றும் வெற்றி வாய்ப்பு குறித்த துல்லியமான ரிப்போர்ட் சபரீசன் தரப்பிலிருந்து முதல்வர் கைகளுக்கு சென்றுள்ளது. இந்த ரகசிய அறிக்கையின்படி வெற்றி பெற்று வந்தாலும் சில மூத்த அமைச்சர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கு பதிலாக கட்சியின் விசுவாசமான 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் இளைஞர் அணியினருக்கும் அதிக வாய்ப்புகள் வழங்க முதல்வர் ஸ்டாலின் மாஸ்டர் பிளான் போட்டுள்ளார். கொடைக்கானலில் குளிரில் அமர்ந்து அவர் தயாரிக்கும் இந்த புதிய அமைச்சரவை பட்டியல் சென்னை திரும்பியதும் தமிழக அரசியலில் பெரிய அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கொடைக்கானல் பயணம் வெறும் சென்டிமெண்ட் மட்டுமல்ல, தமிழக அரசின் நிர்வாகத்தை சீரமைக்கப் போகும் ஒரு முக்கிய திட்டமிடலாகும். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அமையப்போகும் புதிய அமைச்சரவை புத்துணர்ச்சியிடம் புதிய முகங்களிடம் இருக்கும் என்பதே தற்போதைய நிலவரம். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது கொடைக்கானல் மேஜிக் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்பது முழுமையாக தெரியவரும். தமிழக அரசியல் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி இப்போதே எதிர்பார்ப்புகள் எகிரத் தொடங்கியுள்ளன.